திமுகவை விஜய் அவர்கள் புகழ்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு தொடர்பு ஏற்படுது இல்லையா? கடந்த காலத்தில் நிகழ்ந்தது. ஆனா தனதான ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டான்னு உதயநிதி சொல்றது சரியா? ஒண்ணு இல்ல, அவர் பேப்பரை பார்த்து படிக்கிறது அவருக்கு என்னங்க தெரியும்? ஐயா இந்த ஒரு வாரத்துல நம்ம இதெல்லாம் சாதிச்சுட்டாங்க ஐயா முதல்வர் ஐயா அப்படின்னா அப்படிங்களா? இது எல்லாமே திமுகவுக்கு வர கிரெடிட் தெரியாமலே போய் வாசிட்டு வந்திருக்கிறாரு அவரு. ரகுராமராஜன், ஜெயரஞ்சன், சுரேஷ் சம்பந்தம், அரவிந்த் சுப்பிரமணியம் இப்படின்னு நிறைய ஸ்காலர்ஸ் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஸ்காலர்ஸ் வந்தாங்க, அதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம டீம் இருக்குதுங்க. என்ன சொல்றீங்க? ஏஆர் முருகதாஸ், the Tamil Nadu chief minister whom I saw in flesh and blood for the first time. I've seen him in movies and அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சத்யா அவர்கள். வணக்கம். குறிப்பா இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல இன்றைய சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதாவது நாட்டிலேயே பாத்தீங்கன்னா 2வது வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது. 1.5 ட்ரில்லியன் அடுத்து 35 ஒரு இலக்குன்றத சொல்லியிருக்காரு. அதை குறிப்பா அங்க உள்ள ஒரு என்ஐடி நிருபர் அசோக் குமார் லகரிங்கிறவரு பாராட்டி பேசிக்கிறாரு. உண்மையிலே வியப்பாக இருக்காரு. I was very impressed when he said, if I'm quoting him right, that Tamil Nadu wants to grow to a $1.5 trillion economy by 2035. Apart from that, my colleagues will tell you what he asked about, and so I will stop there. இது இன்னைக்கு இந்தியாவிலேயே பேசும் பொருளாக இருக்கிறது. அவர் சொன்னதுல மாட்டினத்துல உண்மைங்கிறதுல யாரும் கேக்குது. அதான் சொல்றேன். அது என்னன்னா, அது வியப்பு இல்ல, பிளஸ் நடந்திருக்கிறது. இது வியப்பு இல்லைங்கிறதா அந்த வளர்ச்சி பெற்றுக்கிறது உண்மைதான், அதை மறுக்க முடியாதுல்ல. ஆனா இதுக்கு எதிராக இன்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வைத்து திடீரென்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார். இந்த ஒரு மாதத்தில இந்த சாதனை செய்தீர்கள், கடந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனை அல்லவாது, இதை பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கின்ற மாதிரியான துணை ஒரு அறிக்கை விட்டிருக்கார். அறிக்கை நீங்க படிச்சிருப்பீங்க, முதற்கனவே எப்படி பாக்குறீங்க நீங்க? அது என்ன சொல்றது, இதுதான் அயோக்கியத்தனம்னு சொல்றது. நம்ம என்ன சொல்றோம்னா இதைத்தான் சொல்றோம். இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, மாத்தி மாத்தி பேசுறது, எந்த நேர்மைத்தன்மையும் இல்லாத ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கும்பலாக இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். இப்ப போயிட்டு போன ஆட்சியில் நடந்ததுக்கு இந்த ஆட்சியில போயிட்டு பெருமையா சொல்றாரா? இதே மாதிரி போன ஆட்சியில மருத்துவத்துறைக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஒரு பதவி ஏற்ற 4-5 நாள்ல வாங்கினாரு. சரிங்களா? அதான் சொல்றேனே, இவர் போன ஆட்சியில ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச சாதனைய அவர் அறுவடை பண்ண முடியாம அது எல்லாமே இவங்களுக்கு வரப்போறதுதான். ஓகேங்களா? இதுதான் அயோக்கியத்தனம்னு சொல்றோம். இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி இந்த பாலியல் வல்லுறவு சட்டம் ஒழுங்குன்னா பேசிவிட்டு இப்போ அது திமுக தான் காரணம், திமுக காரன் எவனாவது ஒருத்தன் செஞ்சான்னா இது திமுக வளர்த்தெடுக்குது, திமுக தான் காரணம்னு சொன்ன இதே கும்பல் இன்னைக்கு என்ன சொல்லுது? இல்ல தனி மனித ஒழுங்கு அப்படின்னு அப்படியே ஒதுங்கிக்கிறாங்க. எந்த அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, எந்த பொறுப்பு தன்மையும் இல்லாம குற்றம் வரும்பொழுது அதை தள்ளி விடுறதும், அவார்டு கொடுக்கும் போது அதுக்கு பரிசு கொடுக்கும் போது அது ஏத்துக்கிறதும் இருக்குல்ல, இது அயோக்கியத்தனமான விஷயம். நேத்து இப்படிதான் அந்த பையன் பிரக்யானந்தா செஸ் விளையாட்டுக்கு போயிட்டு ஓகேங்களா, செஸ் விளையாடுறாப்புல அது ஒரு டிராமா ஆக்கியிருக்காங்க. இதை பிளான் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. ரைட், ஓகே, அது ஒன்னும் தப்பு கிடையாது, ஒரு சின்ன பண்ணு பண்ணிக்க வேண்டியதான். அதுல அயோக்கியத்தனமான வேலை என்ன அப்படின்னா, அந்த பையன்கிட்ட 2 ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. எப்படின்னா, ஆதவர்ஜுன் என்ன சொல்றாப்புல, அண்ணன் பையன் வர்றான்னு நான் செஸ் போர்டு எடுத்துட்டு வந்துட்டாப்ல, அண்ணன் தயாரா வந்துட்டாப்ல, பையன் வரான், நம்ம அவர் கூட ஒரு விளையாட்டு வீரர் கூட நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து வந்துட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில ஆதவர்ஜுன சொல்றாப்புல. ஆனா அந்த பையன் என்ன சொல்றாப்புல, பிரக்யானந்தா, என்ன வரும்போதே நீங்க அந்த உங்க பாக்ஸ் எடுத்து வந்துருக்க தம்பி அப்படின்னு சொன்னதாக அவரு சொல்றாப்புல. எதுக்கு இந்த புத்தி எதுக்குன்னு கேக்குறேன். இது அல்ப புத்தி இல்லையா? இது நான் சொன்னதெல்லாம் சின்ன சின்ன மாடல் தான். இன்னும் இது மாதிரி நிறைய வரப்போகுது. இந்த மாதிரியான ஐடியாக்களை கொண்டுதான் அவங்க இந்த ஆட்சியை ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஓட்டு வாங்கினது முழுக்க காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான பொய்களை கட்டமைத்துதான் அவங்க ஆட்சி பின்பற்றி இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆட்சிக்கு உண்டான அந்த எந்த வெகுமதிப்பு எல்லாமே இப்ப ஸ்டாலினுக்கு போக போகுது. ஓகேங்களா?
இப்ப ஒண்ணும் இல்ல, அந்த கூட்டத்துல போயிட்டு அந்த ஆபீசர் சொன்னீங்களா யாரோ ஒருத்தர், அவர் அது பாராட்டினதெல்லாம் பிரச்சனை இல்ல. 1.5 ட்ரில்லியன் வந்து அவர் கணக்கு போட்டிருக்காரு, பிரமாதம், பின்னிட்டேல், பேஷ் போங்கோ. அதாவது பிளான் பண்ணிக்கிறதுக்கே அவர் வந்து இப்படி இவ்வளவு பாராட்ட ஆரம்பிச்சாப்ல. ஒருத்தர் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை செஞ்சே காமிச்சிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் அது இல்ல, ஒருத்தர் வந்து அதை வந்து நம்பரா சொல்லும் போதே சூப்பர் சார், நீ அவ்வளவு இலக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாராட்டுறத தாண்டி, நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன், நான் இவ்வளவு நாள் ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருந்தேன், அவரை இப்ப நேர்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப குஷியா இருக்குங்கிறாப்புல. அதாவது கீழே உள்ள எளிய மக்கள், விளிம்பு மக்கள் தான் அப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, ஒரு IAS ஆபீசருமே அந்த லெவல்ல தான் இருக்காரு. அப்ப அந்த பிரமிப்பு, அறிவு, இந்த இந்த என்ன சொல்றது, இந்த பகுத்தறிவுக்கெல்லாம் படிப்போ எந்த அளவீடுமே கிடையாதுங்கிறதுக்கு தான் உண்மையான வித்தியாசம். இப்ப நீங்க நடிகருங்கிற பேரு கொண்டு நீங்க இப்படி மாதிரிலாம் நீங்க செயல்பட்டீங்கன்னா, ஒரு ஆச்சரியப்பட்டீங்கன்னா, நாளைக்கே நீங்க 1000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த உங்க மனசுக்குள்ள ஒரு வன்மம் இருக்குது, உங்க மனசுக்குள்ள வந்து ஒரு பிரிவினை இருக்குது. ஸ்டாலினை வேற மாதிரி பாக்குறதும், ஒரு நடிகன்னா வேற மாதிரி பாக்குறதுக்கும் உண்டான பிரிவினை, நீங்க ஒரு பிரிவினை கொண்டுதான் வந்து ஒரு மாநில முதலமைச்சரையா பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க என்ன திட்டத்தை, என்ன அடிப்படையில் நீங்க வந்து மாநிலங்களுக்கு நிதி கொடுப்பீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் இதெல்லாம் இப்படித்தான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய்க்கு வந்து இன்னும் சப்போர்ட் கிடைக்கும் ஒன்றியத்துல இருந்து நான் நினைக்கிறேன். முன்னேறி இருக்கிறதும் PhD படிக்கிறது வந்து இந்தியாவிலேயே பெண்கள் தான் முதலிடங்கிறதுலாம் இந்த டேட்டாவில் இருக்கு இல்லையா. இந்த டேட்டாவை ஒரு காலத்துல அவர் சொன்னாரு. ஆனா கடந்த காலத்துல இங்க ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாங்க, இங்க பொருளாதாரமே இல்ல, கஜானா காலியாகி விட்டதுன்ற போன்ற ஒரு தோட்டத்தை எடுத்தாங்கல்ல. இப்ப எது உண்மைன்ற ஒரு கேள்வி வருது இல்ல, அதைத்தானே உதயநிதி இன்னைக்கு அறிக்கையா விட்டுருக்காரு. இதை புரிஞ்சுக்கிறது. எது சொல்றீங்க புரியல. அதாவது எது ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா கஜானா காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு இல்லையா, அந்த உண்மையா பொய்யான்றது இப்ப குழப்பமா இருக்கு. இப்ப இவரே வளர்ச்சி பெற்ற மாநிலம்ன்றாரு, 1.5 ட்ரில்லியன் இலக்குன்றாரு. அப்ப இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்ததானே. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுகவை விஜய் அவர்கள் புகழ்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு தொடர்பு ஏற்படுது இல்லையா. கடந்த காலத்தில் நிகழ்ந்தது. ஆனா தனதான ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டார் உதயநிதி சொல்றது சரியா? இது சரியான வார்த்தை தான். அதாவது புகழ்றதுக்கு அவருக்கு மனசுல வராது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு மனசு வேணும், அதெல்லாம் கிடையாது அவருக்கு. என்னன்னா இப்ப சிங்கப்பெண் திட்டம் அறிவிச்சாங்களே, அதுல வந்து 2300 கோடி ரூபான்னு சொல்றீங்கல்ல. இப்ப அது எங்க இருந்து நீங்க வந்து எடுத்தீங்க? அது அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? இப்ப வந்து மாசம் 1000 ரூபாய் போடுறீங்கல்ல, போடவே முடியாது. கஜானா காலின்னு தானே, கஜானா காலி தானே சொன்னீங்க. எப்படி அப்ப 1000 ரூபாய் மட்டும் உங்களால போட முடியுது? இந்த மாதிரி முன்னுக்கு முரணான இதான விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, இப்ப நிதியமைச்சரா இருக்கட்டும் இல்ல முதலமைச்சரா இருக்கட்டும், எந்த விதமான முன்னேற்பாடு இல்லாம இப்போ கரண்ட்டுக்கு சொல்றாங்க, கரண்ட் போச்சு, கரண்ட் இல்ல. இப்ப கரண்ட் வந்து ஆட்சியேற்ற ஒரு வாரம் வரைக்கும் சரியா இருக்குது, இல்ல ஒரு 4-5 நாள் சரியா இருக்குது. அதுக்கப்புறமா பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்குது, எல்லாம் வந்து அங்கங்க டும்முன்னு வெடிக்குது, ஃபியூஸ் கேரியர் போகுது, எல்லாம் சொல்றாங்க. இது காரணம் வந்து முந்தைய அரசுங்கிறாப்ல. அப்ப ஒரு வாரம் கரெக்டா தான் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி வந்து கரெக்டா தானே கொடுத்துருந்தாங்க, இல்ல அவங்க திட்டம் சரியா போடல அப்படின்னு. இன்னொரு விஷயம், எங்கேயோ வட மாநிலத்துல ஏதோ ஒரு அரசு வந்து சம்பளம் போட முடியாம தவிக்கிறாங்க 2 மாசமா, 2-3 மாசமா சம்பளம் போடல. அது எங்கன்னு சரியா கவர்மெண்ட் எங்கன்னு தெரியல, வடநாட்டுல, வட இந்தியாவில் நினைக்கிறேன். சாரி, இங்கே பாருங்க, இப்போ இங்க நம்ம செவிலியர்கள் நர்ஸ் சம்பளம் போட முடியாம சம்பளம் போடல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போன கவர்மெண்ட் இந்த மின் தடையா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா இவ்வளவு கஷ்டத்துல இருந்து அவங்களும் சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. தனியா யாரும் கொண்டு வந்து காசு கொடுக்கல. இதே டாக்டருக்கு, இதே செவிலியர்ஸுக்கு இதே காசை வச்சு தானே கொடுத்தாங்க. விஜய் நான் விட்டு சொத்துல இருந்து 500 கோடி கொடுத்தாரா, இல்ல வேற யாரும் கொடுத்தாங்களா? பிஜேபி கொடுத்துட்டா? இன்ஃபேக்ட் எனக்கு வர வேண்டிய அந்த 2000 கோடிய வேணான்னு சொன்னாரு, ஒரு திட்டத்துக்காக வேணான்னு சொல்லிதான் இவ்வளவையும் பண்ணாரு அவரு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அதிகாரம் வந்த பின்னும் எந்த புரிதலும் இல்லாம நடந்துட்டு இருக்கிறாப்ல விஜய். கஜானா காலிக்கிறாப்ல, ஆனா புதுச்சேரி வாங்க தெரியுது.
கஜானா காலிங்கிறாப்புல பிளைட் தனி பிளைட் போட்டு போறாப்புல. இப்ப இதெல்லாம் கஜானா காலில வரலையா? அப்ப இருக்கிற காசை வச்சு இருக்கிற அந்த கஜானா வச்சு அவ்வளவு சிறப்பான விஷயங்களை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது. கரண்ட் பிரச்சனையும் இப்ப ஒரு வாரத்துல ஒண்ணும் இங்க எல்லாம் மாறிடாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே கண்டிஷன் தான் இருந்திருக்கும். அதிகாரிகளை எப்படி வேலை வாங்குவது, அதிகாரிகள்கிட்ட வந்து எப்படி அதை பிரிச்சு கொடுக்கறது, அதுக்கு என்ன அறிவு, அந்த நிர்வாக அறிவு இருக்கணும். அந்த நிர்வாக அறிவு இருந்தாதான் அது திட்டமானாலும் சரி, திட்டத்தை செயல்படுத்துறதுனாலும் சரி, எல்லாத்துலயும் அந்த அறிவு தான் பயன்படும். அந்த அறிவு இனிமே வந்து விஜய்க்கு பல்லிழிக்கும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு. கடந்த காலத்துல வந்து நீட்டு மட்டும்தான் உலகமான கேள்வி கேட்டிருந்தாரு. கடந்த காலத்துல இன்னொரு விஷயம் நடந்தது. நீட்டு மட்டும்தான் உலகமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு கடந்த காலத்துல திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஆனா இன்னைக்கு வந்து நீட்டுக்கு தனி விலக்கு கேட்டு பிரதமரிடம் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர் வந்து எய்ம்ஸ் ஒரு கோரிக்கை வச்சிருக்காருல்ல, அது நல்ல விஷயம் தானே? எல்லாமே நல்ல விஷயம் தான், கட்டி கொடுக்கணும்ல. ஏற்கனவே கேட்ட ஒரு எய்ம்ஸுக்கு இங்க பதில காணும். இதுல இன்னொரு எய்ம்ஸ் தான் போதும்டா சாமிய கேட்டு கேட்டு நமக்கு தொண்டை தண்ணி ஒத்து போய் தொண்டை தான் வலிக்குது நமக்கு. ஓகேவா, அது இருக்கட்டும். இந்த நீட்டு பிரச்சனை இருக்குல்ல, அதாவது விஜய் அவர்களோ இல்ல திமுக தவிர்த்த திமுக கூட்டணி சார்ந்த எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து எள்ளி நகையாடினாங்க. நீட்டு பிரச்சனை வந்தப்ப எள்ளி நகையாடப்பட்டது. அது என்ன, அவங்க வந்தோடனே அவங்க செஞ்சிருவாங்களா, பண்ணிடுவாங்களா அப்படின்னு. சரி செஞ்சிருவாங்க. இப்போ பொதுவா எதிர்கட்சி வந்து ஒரு சவால் விடுதுன்னா இந்த சவாலா எடுத்துக்கிறது தானே எதிர்கட்சி. இப்ப திமுக செய்ய முடியல, நீங்க செய்யுங்க, நீங்க பண்ணுங்க. அத ஏன் போய் ஒன்றிய அரசு கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க பண்ண வேண்டியதானே. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ட ஒரு சவாலுக்கு கூட போன ஆட்சியில போன அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல விஜய் பயன்படுத்தவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அந்த சவாலு கூட சொல்லல. அப்ப அது அப்ப வந்து அவருக்கு அது மேல அக்கறையே கிடையாது, அதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப போய் சொல்லிட்டு வர்றதெல்லாம் எல்லாமே ஒரு பமாத்து வேலை, ஒரு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட், சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுறது. மேகதாதுவை பத்தி ஒண்ணுமே பேசல. நீட்டை சொன்னே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்களா? இது சும்மா ஒரு பேசின போயிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காப்ல. ஓகேங்களா, கம்முன்னு ஏதோ முன்னாடி உட்காந்துருக்கலாம், ஏதோ அவருக்கு கதை சொல்ல வந்தவங்க மாதிரியே ஃபீலிங்கா இருக்கும் அவருக்கு. இவ்வளவு பேர் கதை சொல்ல வந்திருக்கீங்களா, நான் நடிக்கிறதில்ல பாப்ப, அந்த ஃபீலிங் தான் இருக்கும். சோ அவரு ஏதோ பேசணுங்கிறதுக்காக தான் பேசுறாப்ல ஒழிய அவருக்கு எந்த திட்டமும் கிடையாது. எப்படிங்க அவருக்கு தெரியும்? சொல்லி கொடுத்தாதானங்க தெரியும். இன்னும் கவர்னன்ஸே தெரியலங்க. தமிழ்நாடு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க, டெய்லி சந்தி சிரிக்குதுங்க சட்டம் ஒழுங்குல. ஒரு அன்னைக்கு சொன்ன மாதிரி அதிகாரிகளை வேலை வாங்க தெரியலை. அதிகாரிகள் வந்து யாராவது எனக்கு உடம்பு சரியில்லை, சாரி சார் நேற்று நான் குழந்தைய கல்யாணத்துக்கு போயிட்டேன், சகல விட்டு காது குத்திக்கு போயிட்டேன்னு சொன்னா அப்படிங்களா அப்படின்ட்டு போயிடுவாப்புல இவரு. அந்த அவங்க அதிகாரிகிட்ட எப்படி வேலை வாங்கணும், இல்ல வேற யார மாத்தி கொடுக்கணும், இப்படி எந்த நிர்வாக அறிவும் இல்லாம இருந்தா தமிழ்நாடு இந்த சரிவை சந்திச்சுதான் ஆகும், வேற வழி இல்ல. அதனால இந்த எய்ம்ஸ் மேட்ரு, இந்த நீட் மேட்ரு, இது எல்லாமே கண் துடைப்பு வேலைதான். அவருக்கு இதை பத்தி எந்த புரிதலும் கிடையாது. கடந்த காலத்துல 2 மில்லியன் 1.5 ட்ரில்லியன் வந்து ஒரு இலக்கை வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து ஜெயரஞ்சன், ரகுராமராஜன் இப்படியே போன்ற சுரேஷ் சம்பந்தம் போன்ற ஒரு பொருளாதார நிபுணர்கள் வந்து அது பணியாற்றினாங்க. இப்ப அப்படியான ஆட்கள் யாருமே ஒரு குழுவை எதுவுமே அமைக்கல. அப்ப இந்த 1.5 மில்லியன்ங்கிறது எப்படி சாத்தியம், எப்படி இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க கேள்வி வருது இல்ல, எப்படி புரிஞ்சுக்கிறது? ரகுராமராஜன், ஜெயரஞ்சன், சுரேஷ் சம்பந்தம், அரவிந்த் சுப்பிரமணியம் இப்படின்னு நிறைய ஸ்காலர்ஸ் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஸ்காலர்ஸ் வந்தாங்க, அதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம டீம் இருக்குதுங்க. என்ன சொல்றீங்க? ஏஆர் முருகதாஸ், வெங்கட் பிரபு, என்ன அப்புறம் வந்து சிம்புதேவன், பேரரசு, தரணி, இப்படி நம்ம டீம் இருக்குது. அவங்கள்ட்ட சொன்னோம்னா மக்களுக்காக சிந்திக்கிங்க தானே, மக்களுக்காக புரட்சி செய்த படம் எடுத்தவங்க தானே, அவங்கள்ட்ட சொன்னா ஈஸியா திட்டங்கள் திட்டிட போறாங்க அப்படிங்கிற போலதான் அவர் இருப்பாப்ல. ஏங்க அது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு பிளான் பண்ணி போட்ட ஒரு ஸ்கீம் அது. ஓகேங்களா, தமிழ்நாடு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அதாவது திமுக வந்து 10 வருஷம் உலகத்தை முன்னாடி கொண்டு போனா
அடுத்து 20 வருஷம் பின்னாடி கொண்டு போடுவாங்க. இதே தலையெழுத்து தான் திமுகங்கிற கட்சி வந்ததுல இருந்து இவங்களுக்கு இதே வேலைதான். இவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எந்த திட்டத்தையும் எம்ஜிஆர் ஆண்ட அந்த 13 வருஷத்துல எந்த புது திட்டமும் செயல்படுத்தப்படவில்லைங்கிறது ரெக்கார்டு, வரலாறு. அவருதான் பெரிய முதலமைச்சர் இருப்பாங்க, அவருதான் பொன்மா ஜம்பாங்க, பெரிய சேவகர் இருப்பாங்க. எந்த திட்டம் மக்களுக்காக எந்த திட்டத்தையும் செய்யல, பெண்களுக்கும் எந்த திட்டத்தையும் செய்யல. 89 கலைஞர் வந்துதான் அந்த 13 வருஷத்துல உட்கார்ந்து யோசிச்சவரு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்குறாரு. பெண்களுக்கு சொத்துரிமைங்கிறது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஆணுக்கு நிகரான உரிமை கொடுக்குறது. அடுத்தது சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கிறாரு. பெண்களோட கையில காசு புலங்கிறது. ஆண்களையும் இப்ப இன்னைக்கு எப்படி 1000 ரூபாய் ஸ்கீம் வருதோ அன்னைக்கு அதை விட பெருசு. அன்னைக்கு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் 10,000 தேவைப்பட்ட அளவுக்கு வங்கியில பணம் எடுத்துக்கலாங்கிற அந்த திட்டத்தை உருவாக்குறாரு. அப்ப இந்த மாதிரி எந்த திட்டத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் செயல்படுத்தவே இல்லை. ஆனால் அவருக்கு பேருதான் சிறந்த முதல்வர், ரொம்ப பெரிய தலைவர் அப்படின்லாம் பேசுவாங்க. சோ இந்த 1.5 ட்ரில்லியன்ங்கிறது அது மிகப்பெரிய கனவு. அது 5 வருஷத்துல பண்ண முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாலின் அவர்கள் வச்சிருந்த இலக்கு 10 வருஷம். நம்ம அந்த ஆட்சியை 10 வருஷத்துல நம்ம எட்டுவோம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணி வச்சு எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு போனாரு. இப்ப திரும்ப ஆட்சி கைக்கு வந்திருக்குது, திரும்ப 20 வருஷம் பின்னணி விட்டு போடுவாங்க. திரும்ப திமுக ஆட்சிக்கு அதை இன்னொரு 10 வருஷம் கழிச்சுதான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற இவங்க யாருக்குமே அதிர்ச்சியில சொல்லுவாங்களா, எனக்கு ஆக்சிடென்ட் புள்ள பிறந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆக்சிடென்டா ஆட்சிக்கு வந்தவங்க இவங்க. இவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற அதிர்ச்சியிலதான் இவங்க இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கே அதுல இருந்து மீற முடியல. ஏன்னா தெருவா போய் அதை ஒரிஜினல் அழுதுகிட்டு இருக்கிறாப்புல, டிவிக்கு ஐடிவிங்க அழுவுது, ராஜமோகன் அழுகுறாப்புல, என்ன நிர்மல் குமார் அழுகுறாப்புல, எல்லாரும் அழுதுகிட்டு தாங்க இருக்காங்க. அப்படியே யாரும் வேலையை பார்த்த பாடு இல்லை. அதனால இவங்களே இன்னும் அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லை அப்படிங்கறதா நம்மளுக்கு இதை காட்டுது. மேல்நிலை பிரச்சனை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது குறித்து விஜய் அவர்கள், குறிப்பாக சிஎம் விஜய் அவர்கள் அங்க எதுவுமே பேசல, மோடிட்ட கோரிக்கை வைக்கிறங்கிற ஒரு குற்றச்சாட்டாக உதயநிதி அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதெல்லாம் என்னன்னே தெரியாதுங்க அவருக்கு, என்னன்னே தெரியாது. நான் எப்படி அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது? என் ஃபேன்ஸ் கோச்சுக்கோங்க போகல. ஏன்னா அவருக்கு சவுத் இந்தியாவில ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. என் ஃபேன்ஸ் கோச்சுவாங்க சார், அவங்களை எப்படி நான் பகைச்சிக்கிறது இருக்குல்ல? இதுதான் சொல்றேன். நீங்க நடிகனை எந்தவித அரசியல் அறிவும் இல்லாமல், அரசியல் புரிதலும் இல்லாமல் ஒரு ஆளை நியமித்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் விடுமா? இப்படிதான் விடும். எந்தவித எல்லாத்துக்கும் காரணம் அன்புதான் எல்லாமே, இப்படி எல்லாம் நீங்க வசனம் பேசிட்டு எல்லை பிரச்சனையில போய் எல்லை பிரச்சனை, நதிநீர் பங்கீடெல்லாம் போயிட்டு நீங்க அன்பெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அங்க உரிமையை பேசணும். நாங்கதான் கடைசியில இருக்கோம், எங்களுக்கு தான் எல்லாம் வரணும், இப்படி எல்லாம் பிரிச்சு பேசணும். ஆனா நம்ம ஆளுக்கு அவர் நம்ம கிட்டே பேச மாட்டேங்கிறாப்ல, அடுத்தவன் எப்படி பேசுவாப்ல? அண்ணன் தண்ணி போலங்கிற சொந்தக்காரனா இருக்கிற எல்லாம் தெரிஞ்ச நம்ம கிட்டே பேச மாட்டேங்கிறாப்ல, அவங்க கிட்ட போய் என்னத்தை பேசிட போறாப்ல? சோ அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கறது சிரமம். இந்த மக்கள் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஆசைப்பட்டு இல்ல ஒரு விளையாட்டுத்தனமா ஏதோ ஒரு வீடியோ கேம் மாதிரி ஓட்ட போட்டாங்க. எப்படி இப்ப திரும்ப வாங்குறது தெரியாம இந்த மின்வெட்டுல எல்லா ஏரியாவிலயும் அழுவுறாங்க. லிட்டரலி மும்பைல ஒரு பொண்ணு அழுவுது. மும்பைல பிஜேபி ஆளுது, ஓகேங்களா? ஒரு பொண்ணு தலைவாணி எடுத்துட்டு நேரா இபி ஆபீஸ் போயிருச்சு. நான் தூங்கணும், இங்க இடம் கொடுங்க, எனக்கு கரண்ட் கொடுங்கன்னு போயிருச்சு. மகாராஷ்டிராவில இங்கேயும் தெருவா எல்லா ரோட்லயும் அதான் நடந்துகிட்டு இருக்குது, ஓகேங்களா? இத ரசிப்பாங்க. இதையும் திமுக மேல தூக்கி போடுறது, இத ரசிக்கிறது. இப்ப விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட சொன்னார்ல, மாமா, தங்கச்சி, அக்கா, பெரியம்மா, சிஸ்டி, அந்த மாமா அந்த அந்த குழந்தைங்க தான் நீங்க ரோட்ல நிக்குது. அந்த குழந்தைங்க தான் நீங்க தூங்க முடியாம ரோட்ல நிக்குது. இவருக்கு ஓட்டு போட்ட அந்த தங்கச்சிமார்கள், அக்காமார்கள் தான் நீங்க ரோட்ல அழுகுறாங்க. நீங்க யாரு கேக்குறா? உங்களுக்கு யாரு கேக்குறா? போன ஆட்சியில இந்த மாதிரி எங்கேயாவது போராட்டம் நடத்தி பாத்துருக்கீங்களா? இது நடந்துச்சா? அப்படியே போராட்டம் நடந்தா கூட இங்க எத்தனை அமைப்புகள் போய் அங்க நின்னு போராடி இருக்கணும். கம்யூனிஸ்ட் அமைப்புகளோ இன்னொரு இயக்கங்களோ போய் சேர்ந்துகிட்டு பண்ணிருப்பாங்கல்ல. இந்த துப்புரவு தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள்
சம்பள பிரச்சனையில எவ்வளவு இயக்கங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் போய் நின்றுட்டு அவங்க எல்லாம் போராடிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் யாரையுமே காணுமைய. இந்த மருத்துவர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனையில எந்த இயக்கமும் வரலையே. எதனாலன்னு கேக்குறேன். அப்ப இது எல்லாமே வந்து ஒரு சார்பாகவும் ஒரு மக்களுக்கு எதிராகவும் இது எல்லாம் எதையுமே கண்டுக்காத ஒரு அரசுதான் இப்ப வந்திருக்குது. மக்கள் விஜய் மேல ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க, ரொம்ப அதிருப்தி ஆயிருக்காங்க. ஓட்டு போட்ட எல்லாருக்குமே ஒரு சீனு ஒரு எண்ணம் வந்துருச்சு. யாரும் வெளில சொல்ல முடியாம வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்போ ரொம்ப உண்மையா இருக்குது. நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இது 6 மாசம் தாங்கம்மா 3 மாசம் தாங்கம்மா உங்களுக்கு தெரியல. பாப்போம் மக்கள் எல்லாம். ஏன்னா போற போக்க பார்த்தா ரொம்ப கடுப்பாயிட்டாங்கன்னா சொல்ல முடியாது, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் ரொம்ப ஜாலியா ஹாயா போறது வர்றது, வந்து நான் இங்க தங்கலாமா அங்க தங்கலாமான்னு முடிவு எடுக்கிறது, இப்படி அதாவது ஹனிமூன் பீரியட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்ல. இவருக்கு ஹனிமூன் பீரியடு, மக்களுக்கு அது வந்து அப்படி இல்லையே. மக்கள் வேவுறானே. குறிப்பா இப்ப நடந்த அந்த நிதி ஆய்வு கூட்டத்துல இறுதியா வந்து முதல்வருடைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்ப கூட மக்கள் என்ன பண்ணாங்க, முகமூடி அணிந்து கொண்டு வந்து நம்மளை காப்பாற்ற வருவார்னு ஒரு பெண்மணி இப்ப கூட பேசிட்டு இருக்காங்க. இதுவும் இருக்கு. இப்ப இந்த பேச்சையே இந்த மக்கள் நம்பிக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்ல அவரு 2 விஷயம் தான். உண்மையா ஒரு மக்களை ஏமாத்துறாரு, ஓகேங்களா, அது வந்து வெளியே தெரியாம பாத்துக்கிறாரு. இன்னொன்னு, திமுக அரசு முன்னாட்களில் அந்த போன 5 வருஷத்துல செஞ்ச சாதனைகளை, ஓகேங்களா, அதை வந்து மறைச்சிட்டு இல்ல தெரியாமலோ ஒண்ணு இல்ல, அவர் பேப்பரை பார்த்து படிக்கிறது தானே. அவருக்கு என்னங்க தெரியும்? ஐயா இந்த ஒரு வாரத்துல நம்ம இதெல்லாம் சாதிச்சுட்டாங்க ஐயா முதல்வர் ஐயா அப்படின்னா, அப்படிங்களா அப்படின்ட்டு இது எல்லாமே திமுகவுக்கு வர கிரெடிட் தெரியாமலே போய் வாசிட்டு வந்திருக்கிறாரு அவரு. புரியுதா? பேப்பர் பார்த்து படிக்கிறவர் தானே. அன்னைக்கு சிங்கப்பெண் திட்டத்துல எல்லாம் வராங்க, ரைட், ஓகே, சூப்பர், கரெக்டா. இப்ப நம்ம இப்படிதான் செக் பண்ணுவோம். கீழே இழுத்து விட்டு பார்ப்போம், இப்படிப்போம், எல்லாம் பண்ணுவோம்ல. நம்மளாலே கோட்டை திறந்து செக் பண்றாப்ல, பேப்பர் சரியா இருக்கான்னு பாக்குறாப்ல. பேப்பர்லாம் இருக்குதா, எல்லாரும் பேப்பர் கரெக்டா வச்சிருக்கீங்களா? சோ அவரு பேப்பரை பார்த்து படிக்கிறவரு. பேப்பர்ல என்ன இருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியாது. சட்டமன்றத்திலே ஒரு பஞ்சு டயலாக உதயநிதி அவ்வளவு நேரம் பேசுனதுக்கு 2 லைன் யாரோ எழுதி கொடுக்கறது லேட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இது குதிரை பேர அரசு இல்ல, இது குதிரை வேக அரசு அப்படின்னு பஞ்ச முடிச்சுட்டு போனாப்ல. அதனால பேப்பரை பார்த்து படிக்கிறவருக்கு இது சன்னாட்சியா என்னாச்சியா போனா ஆட்சியாலாம் அவருக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு பொம்மை, ஓகேங்களா, ஒரு பொம்மை அரசு. அது நம்ம எப்படி சொன்னாரு பாருங்க, நம்ம சுகி சொன்னார்ல, தமிழ்நாடுக்கு விஷம் குடிச்சிருக்குது, ஓகேங்களா. இந்த விஷத்தை நம்ம எல்லாம் சேர்ந்துதான் எடுக்கணும். அதனால இந்த பொம்மை அரசு வந்து, இந்த பொம்மை அரசுக்கு எதுவுமே தெரியாது. இது வந்து நம்ம இன்னைக்கு கூட டிடிவி சொல்லியிருக்காப்ல, இன்ஸ்டா 24ஆம் புலிகேசின்னு, இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பொம்மை முதல்வர் தான் இவரு. இவருக்கு என்ன நடக்குது என்ன போகுதுன்னு எதுவுமே தெரியாது, ஓகேங்களா. திமுக நல்ல விளைச்சலை பண்ணி வச்சிருந்தது, இவரு வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு ஜாலியா பண்ணையாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் நமக்கு இதுல இருந்து தோணுது.